எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, அண்ணா ஒருத்தர் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் போட்டிருக்காங்க. கேஸ் பைப்லைன் வந்து 5 அடிக்கு மேலே கன்சிடர் பண்ணக்கூடாது, அது வந்து ஒரு இல்லீகல், அது வந்து நாட் அட்வைசபிள். அதுக்கப்புறம் கேஸ் பைப்லைனுக்கு வந்து ரெட் கலர் பெயிண்ட் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. வீட்டு கேஸ் பைப்லைனுக்கு இரும்பு பைப்லைன் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி இரும்பு பைப் நீங்க வந்து கன்சிடர் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா இரும்பு வந்து நிச்சயம் துருப்பிடிக்கும், அது வந்து நீடிச்சு உழைக்காது. அந்த காரணத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. த்ரெட்டட் கப்ளிங், யூனியன் ஜாயின் போட்டு லிங்க் பண்ற காப்பர் பைப்பா இருந்தாலும் சரி, எஸ்எஸ் பைப்பா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஜாயின்ஸ் மட்டும் தான் நீங்க வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா, இப்போ எஸ்எஸ் காப்பரோ கன்சிடர் பண்றீங்கன்னா அதுல வந்து வெல்டிங் மட்டும் தான் செஞ்சிருக்கணும். ப்ராப்பரா வந்து வெல்டிங் அடிச்சு அதுக்கப்புறம் வந்து எண்ட் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால்வோ டம்மியை கொடுத்து ப்ரெஷர் ஏற்றி கொஞ்ச நேரம் ப்ரெஷர் ஹோல்டு பண்ணணுங்க. அதுக்கப்புறம் லீக் பார்க்கணும், இப்போ அடிச்சிருக்க வெல்டிங் ஏதாவது லீக் எது வருதா, வேற எங்கேயாவது கேஸ் லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும். பிஃபோர் கன்சிடரிங் முன்னாடி நீங்க ஒரு பைப்பை நீங்க அந்த மாதிரி காப்பர் எஸ்எஸ் வந்து கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி ப்ரெஷர் டெஸ்ட்டும் லீக் டெஸ்ட்டும் ரொம்ப முக்கியங்க. அப்படி ப்ரெஷர் டெஸ்ட்டும் லீக் டெஸ்ட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும் அப்படிங்கிற இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சேம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் லைன், அது எந்த வாட்டர் லைனாக இருந்தாலும் சரி, கேஸ் லைனாக இருந்தாலும் சரி, ப்ரெஷர் டெஸ்ட்டும் லீக் டெஸ்ட்டும் பார்க்கல அப்படின்னா அது உங்களுக்கு வந்து நாளைக்கே வந்து அப்படிங்கிற உங்களுக்கு அது வந்து உங்க ஃபெயிலியர் கிடையாது. உங்களுக்கு வருங்காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை கொடுக்குறதுக்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்குங்க. அதனால நீங்க உங்க வீட்டுக்கு வந்து கேஸ் லைன் பண்ணாலும் சரி, வாட்டர் லைன் பண்ணாலும் சரி, ப்ரெஷர் டெஸ்ட் லீக் டெஸ்ட் பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கும் வந்து ஒரு நேரத்தையும் மிச்சம் பண்ணி கொடுக்கும், பணத்தையும் மிச்சம் பண்ணி கொடுக்கும். கேஸ் பைப்லைனுக்காக யூனிவர்சல் கலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ மட்டும்தான். இப்போ அந்த மஞ்சள் கலர் மட்டும்தான் நமக்கு வந்து கேஸ் பைப்லைன் கிடைக்கணும். சிகப்பு கலர் அப்படிங்கிறது ஒரு சில பேர் அந்த கமர்ஷியல் லைன்ல ஒரு சில பேர் பயன்படுத்துவாங்க. அது வந்து சிகப்பு கலர் பெயிண்ட் அப்படிங்கிறது ஃபயர் வாட்டருக்காக மட்டும்தான், ஃபயர் ஃபைட்டிங் வாட்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபயர் வாட்டருக்கு மட்டும்தான் வந்து சிகப்பு கலர் பெயிண்ட் பண்ணணும். நம்ம கேஸ் லைன் நம்ம போடுற கேஸ் பைப்லைனுக்கு எல்லோ மட்டும்தான் யூனிவர்சல் நாம்ஸ், எல்லோ கலர் பெயிண்ட் தான் பண்ணணும். ரெட் கலர் வந்து கேஸ் பைப்லைனுக்கு நாட் அட்வைசபிள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கேஸ் பைப்லைனை பற்றியும் கேஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது புதுசாக வீடு கட்டிட்டு இருக்காங்க, அவங்க வந்து கேஸ் பைப்லைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வில்லிங்காக இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.